ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் நடக்க போகுது. தேர்வு எழுத போகும் அனைத்து தேர்வுகளுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா பண்ணுங்கள். எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க. லாஸ்ட்டாக சொல்லிட்டு புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். ரிவிஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக வைங்க. நாளைக்கு எக்ஸாம் சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. மைண்டை ரிலாக்ஸாக வைங்க. தேவையில்லாத பதற்றம், கன்ஃபியூஷன் தவிர்த்தாலே நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பதற்றம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் மறந்து போகும். பதற்றத்தை தவிர்த்தாவே போதும், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. நீங்கள் 8:30க்கு எக்ஸாம் சென்டருக்குள்ளே ரீச் ஆகிருக்கணும். ஓகேங்களா? 9 மணி வரையும் அலோவ் பண்ணுவாங்க. 9 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் சென்டர் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ரீச் ஆகிருங்க. 9 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு நாள் சீக்கிரமாக எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 9க்கு ஸ்டார்ட் ஆகும். 8:30க்கு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே இருக்கணும். 9 மணி வரையும் அலோவ் பண்ணுவாங்க. 9 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன சொன்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் நாளைக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் கொண்டு போகணும். அது கலர் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம். ஹால் டிக்கெட் கூட ஆதார் கார்டு, இல்லைனா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா பேன் கார்டு, இல்லைனா ஓட்டர் ஐடி, இதில் ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டையோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு அடையாள அட்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜெராக்ஸ் ஓகேங்களா? அந்த அடையாள அட்டை உங்களுக்கு ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை உங்களோட ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ சரியாக தெரியல, அந்த ஃபோட்டோ இருக்கிறது உங்களை மாதிரி இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துங்க. அதை உங்களோட ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதில் உங்களோட பேர், அட்ரஸ்ஸு, பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறமா சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஷீட்டோட உங்களோட ஹால் டிக்கெட், ஓகேங்களா, ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறமா மேலே சொன்னோம்ல அடையாள அட்டைகள், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது ஏதாச்சும் ஒன்று ஜெராக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் அட்டாச் பண்ணி தலைமை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அது எக்ஸாம் சென்டரோட தலைமை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் ஒரு அடையாள அட்டையை ஜெராக்ஸ் பண்ணி அந்த ஒயிட் ஷீட்டோட அட்டாச் பண்ணிக்கிங்களே, அதோட ஒரிஜினலில் அறை கண்காணிப்பாளரிடம் கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. அதோட ஒரிஜினலை நீங்கள் ஹால் சூப்பர்வைசர் கிட்ட நீங்கள் கொடுக்கணும். இது உங்களோட ஃபோட்டோ ஹால் டிக்கெட்டில் சரியாக இல்லை அப்படின்னா மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறமா ஒரு அடையாள அட்டையோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், கருமை நிற பந்துமுனை பேனாவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. செல்ஃபோன், அப்புறமா டிஜிட்டல் வாட்ச், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தனியாக போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வீட்லேயே மொபைலை வச்சுட்டு போயிடுங்க. அதுக்காக வெளியே எங்கேயாச்சும் மொபைலை வச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதும்போது அது ஒரு மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு பதட்டத்தை தவிர்ப்பதற்காக செல்ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் கூட கூப்பிட்டு போகிறதா இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. மற்றபடி தனியாக போகிறதா இருந்தால் செல்ஃபோனை நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. வாட்ச் கூட நீங்கள் டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த முள் இருக்கிற வாட்சை யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் வாட்சை அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நான் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேன் உள்ள அப்படின்னா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். உங்களோட விடைத்தாள் செல்லாதாக்கப்படும். அது வேலையை எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களை பேன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எலக்ட்ரானிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 9 மணிக்கு என்ட்ரு ஆகிடுவீங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 9 மணிக்கு போனவொடனே உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. அந்த ஓஎம்ஆர் டீட்டெயில் பார்த்துங்க. நல்லா உங்களோட டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நேமு, அதுக்கப்புறமா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. 9 மணிலேருந்து 9:15 வரையும் அந்த ஓஎம்ஆர் செக் பண்ணது மட்டும் உங்களுக்கு டைம் தராங்க. அந்த 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு தம்பு இம்ப்ரெஷன்லாம் வாங்கிடுவாங்க. முன்னாடியெல்லாம் 12:00க்கு மேலே வாங்குவாங்க. இப்போல்லாம் அது 9 to 9:15 அதுக்குள்ளேயே வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? தம்பு இம்ப்ரெஷன் வாங்கிடுவாங்க. சிக்னேச்சரில் வாங்கிடுவாங்க. 9:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் தந்துடுவாங்க. 9:15லேருந்து 9:30 வரையும் நீங்கள் புக்லெட் நல்லா செக் பண்ணுங்கள். எல்லா பேஜும் கரெக்டாக இருக்கா, வரிசையாக இருக்கா, எல்லா கொஸ்டின் பிரிண்ட் ஆகிருக்குதா, எல்லா நம்பர்ஸும் ஆர்டராக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தால் நீங்கள் அரை கண்காணிப்பிடம் சொல்லி உங்களோட புக்லெட்டை மாற்றிக்கிங்க. இந்த அரை மணி நேரம் 9 to 9:30 வரையும் நீங்கள் ஓஎம்ஆர் அண்ட் அந்த புக்லெட்டை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் இருக்குது. ஏதாச்சும் தப்பு இருந்தால் உடனே ஹால் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிடுங்க. அவங்க மாற்றி தந்துடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா மீண்டும் எக்ஸாம் முடிஞ்ச முன்னாடி தான் நீங்கள் வெளியவே அலோவ் பண்ணுவாங்க. அது வரையும் நீங்கள் உள்ளே தான் இருக்கணும். வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ இதுதான் வந்து ஆல் டிக்கெட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஓஎம்ஆர் பொறுத்தவரையும் ஓஎம்ஆர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எல்லாமே எளிமைப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் முன்னாடி எல்லாம் நம்ம எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி போட்டுருந்தீங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஓஎம்ஆர் 9 மணி கொடுத்த உடனே எல்லாம் செக் பண்ணிங்க, உங்கள் டீட்டெயிலாம் பார்த்துங்க. நேம் கரெக்டாக இருக்குதா, ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்குதா, சப்ஜெக்ட்டும் கரெக்டாக இருக்குதா, சென்டர் நேம் கரெக்டாக இருக்குதா, வென்யூ கரெக்டாக இருக்குதா, டேட் அண்ட் செஷன் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. வினாத்தாள் தொகுப்பு என்ன வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடியெல்லாம் 9 நம்பர் 10 நம்பர் இருந்துச்சு, இப்போ வந்து 4 நம்பர் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். வினாத்தாள் தொகுப்பு என்ன இங்கே வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து ஆல் சூப்பர்வைசர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? டு பி டார்க்கன்டு பை த இன்விஜிலேட்டர், அவங்க வந்து பார்த்துக்குவாங்க இந்த 2 காலமும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே வந்து சைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 200 கொஸ்டின் ஷேர் பண்ணிடுங்க. இந்த கொஷினை ஷேர் பண்ணும்போது சும்மா ரவுண்ட் பண்ணுறது, டாட்டா வைக்கிறது, இல்லைனா பெருக்கல் குறி போகிறது, டிக் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக ஷேர் பண்ணணும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில். ஓகேங்களா? பிஏ ஷேர் பண்ணுறேன், ஏவை ஷேர் பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். ஒரே கொஷினுக்கு 2 ஆன்சர் ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து சில பேர் பண்ணிடுவாங்க பதட்டத்தில். நாம் வந்து சரியாக தான் ஷேர் பண்ணுறோமான்னு செக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா, 200 கொஷனும் ஷேர் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ஆம் 200 கொஷின் வந்து ஷேர் பண்ணிட்டே சொல்லிட்டு இங்கே ஆம்னா இங்கே ஆம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இல்லைன்னா இல்லை வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஷேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எத்தனை கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? இங்கே வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். அது வந்து உங்களுக்கு 9 to 9:15 வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணணும். ஃபுல்லாக டார்க் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி டிக் பண்ணுறது, இன்ட்டு பண்ணுறது, டாட் வைக்கிறது அதெல்லாம் கூடாது. அது தப்பு. ப்ராப்பராக ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? எந்தெந்த காரணங்களால் வந்து உங்களோட ஓஎம்ஆர் வந்து வேலிட் பண்ண மாட்டாங்க, செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா தவிர பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர வேறு நிறமுடைய மை பேனாவை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ஓஎம்ஆர் வேலிடு கிடையாது, செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்ளக்கூடாது. அந்த ஓஎம்ஆரில் எங்கேயாச்சும் வந்து ஒரு குறிப்புகளோ குறியீடோ கூடாது. அப்படி பண்ணிங்களா உங்களுக்கு வேலிட் பண்ண மாட்டாங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் இல்லைன்னா அதை வேலிட் பண்ண மாட்டாங்க. அதனால் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓஎம்ஆர் இருக்குல்ல, உங்களுக்கு கொடுத்த ஓஎம்ஆரில் கொஷின் புக்லெட் நம்பரை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். புக்லெட் நம்பர் ஷேர் பண்ணாமல் விட்டிங்களா உங்களோட ஓஎம்ஆர் வந்து வேலிட் கிடையாது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை பார்த்துங்க. இந்த 4 பாயிண்ட் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓஎம்ஆர் வேலிட் கிடையாது. இதை தவிர சில தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5 மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த எந்த தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 0.5 மார்க் கம்மி பண்ணுவாங்கன்னா, விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருந்தால், அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் உங்களுக்கு வந்து 0.5 மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 200 கொஷின் இருக்கும்ல, அது 5 ஆப்ஷன் இருக்கும், ABCDE. அது ஏதோ ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணாமல் காலியாக விட்டிங்கன்னா அதுக்கு வந்து 0.5 மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ABCDE ஏதோ ஒன்று ஷேர் பண்ணி ஆகணும். ஈயை வந்து ஷேர் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. உங்களுக்கு தெரியலனா கூட ABCD ஏதோ ஒன்று வந்து ஷேர் பண்ணிடுங்க. பை லக் அது ரைட்டாக கூட போகலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தப்பாக ஷேர் பண்ணோம்னா மைனஸ் மார்க் கிடையாது. அதனால் வந்து ABCD ஏதோ ஒன்று வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஈயை வந்து ஷேர் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட் தான். ஈயை ஷேர் பண்ணது வேஸ்ட்டு தான். மொத்தத்தில் நீங்கள் வந்து 200 கொஷினுமே ஷேர் பண்ணிருக்கணும். அதான் சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று எம்டியாக விட்டிங்கன்னா 0.5 மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்கிறாங்கல்ல, அதை வைக்கலனா அதுக்கு வந்து 0.5 மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 தப்பு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 0.5 மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து கண்காணிப்பாரின் கையொப்பம் இருக்குதான்னு பார்த்துங்க. அவங்க வந்து போட மாட்டால் கூட நீங்கள் வந்து காமிச்சு வாங்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தப்பாக நீங்கள் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க, நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு TNPSC குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.